அப்ப இது எப்படி இருக்கு அப்படின்னா, நமக்கு சின்ன வயசுல வந்து நம்ம சொல்லுவோம் இல்லையா, அப்படி சண்டை போட்டா மீஸ் மீஸ் எனக்கு அது வாங்கி தர மாட்டேங்கிறான், செய்ய மாட்டேங்கிறான் மிஸ்ன்னு. அதே மாதிரி இவங்க அங்க போய் மீஸ் மீஸ் எடப்பாடி சீட்டு தர மாட்டேங்கிறார் மிஸ், நீங்க வாங்கி கொடுங்க மிஸ்ன்னு சொல்ற மாதிரி இருக்கு. அதிமுக கூட்டணியில அதிமுக தான் எத்தனை சீட்ல கண்டெஸ்ட் பண்ணுதோ அதுல மட்டும்தான் ரெட்டை சின்னத்துல கண்டெஸ்ட் பண்ணும். கூட்டணியில் உள்ள ஒரு கட்சி கூட ரெட்டை சின்னத்துல கண்டெஸ்ட் பண்ணாது. ஆனால் திமுகவுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. திமுக எத்தனை சீட்ல உதயசூரியன்ல கண்டெஸ்ட் பண்ணதோ அதே மாதிரி ஒரு 10 to 15 சீட்டு அல்லது ஒரு 8-9 சீட்டாச்சு அவர் கூட்டணி கட்சிகளும் உதயசூரியனில் கண்டெஸ்ட் பண்ணுவாங்க. நேர்காணல் என்பது ஒரு அரசியல் கட்சிக்கும் அதோட தொண்டர்களுக்கும், பாருங்கப்பா உங்களையும் நான் கன்சிடர் பண்றோம், நீயும் மனு கொடுத்தேன்னா உன்னையும் நான் பார்ப்பேன், உன்னையும் அந்த இடத்துல கன்சிடர் பண்ணுவேன், உனக்கும் ஒரு காலம் வரும்னாச்சும் ஒரு பார்வைக்காச்சும் அது அந்த தொண்டருக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். நீங்க அந்த நேர்காணலை சரியாக நடத்தவில்லை என்றால் உங்களுடைய தொண்டர் உற்சாகம் இழந்து குறைபடதான் செய்வான். மக்கள்கிட்ட என்னைக்கு வாக்காளர்கள் சொல்லுவேன், நாம் மற்றவர்களோட மேலிருப்பதற்கு காரணம் கடந்த 60 ஆண்டுகள் தமிழ்நாடு அடைந்த வளர்ச்சி தான், அதாவது திராவிட கட்சிகள் அடைந்த வளர்ச்சி தான். நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். 1960கள் வரைக்கும் பீகாருக்கும் பின்னால் இருந்த மாநிலம் தான் தமிழகம். நீங்க புரிஞ்சுக்கணும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உண்மையும் பொய்மையும். நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோக்களையும் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கங்க. இன்றைக்கு 2 கூட்டணி கட்சிகளை குறிச்சும் பார்ப்போம். அந்த கூட்டணி கட்சிகளோட பேச்சுவார்த்தை எவ்வளவு தூரத்துல இருக்கு, அது எந்த மாதிரி சீட்டுகள் கொடுக்க போறாங்கிற குறிச்சும் இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். திமுக கூட்டணி நேற்று என்ன சூழ்நிலை இருந்துச்சோ இன்றைக்கும் அதே சூழ்நிலையில தான் இருக்குது. எல்லாத்தோடையும் சீட்டு இறுதி, நிறைய கட்சிகளோட சீட்டை இறுதி பண்ணிட்டாலும் இன்னும் விடுதலை சிறுத்தைகளோடையும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட தேமுதிகவோட சீட்டு முடிக்கலங்கிற நிலைமையில தான் இருக்கு. அதுவும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் தாங்கள் சீட்டை குறைத்து வாங்க மட்டும் கூட வேணுங்கிறது தங்களோட நிலைப்பாட்டுல கொஞ்சம் பிடிவாதமாகவே இருக்கிறாங்கன்னு பேசப்படுது. விடுதலை சிறுத்தைகளும் எங்களுக்கும் 8 சீட் 9 சீட் வேணும்னு கேட்கறதாக சொல்லப்படுது. தேமுதிகவோட இன்னும் பேச்சுவார்த்தை தொடங்குச்சா அல்லது இதுக்கு முன்னாலேயே முடிச்சுட்டாங்களா, எந்த ஒரு தெளிவுமே இல்லை. ஆனா இந்த 3 கட்சிகளும் கூட்டணி விட்டு வெளியில போக மாட்டாங்க, கூட குறைய சீட் வாங்கிட்டு இருப்பாங்கிறது யாருமே அதுல எந்த சந்தேகமோ எந்த இதுமோ இல்லை. ஆனாலும் கூட்டணி சீக்கிரமா பேச்சுவார்த்தைகளை முடிச்சு யார் யாருக்கு எத்தனை தொகுதிகள்ங்கிறது திமுக சீக்கிரம் ஃபைனலைஸ் பண்றதுதான் திமுகக்கு நல்லது. இப்ப திமுக இந்த சூழ்நிலையில இருக்கும்போது அதிமுக கூட்டணி என்ன சூழ்நிலை இருக்குன்னு நம்ம பார்க்கணும். நான் நேற்றைய வீடியோல உங்களுக்கு சொல்லியிருந்தேன், எதுக்கு எடுத்தாலும் எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் டபக்குன்னு டெல்லிக்கு போய் அமித்ஷாவை பார்க்கறது நல்லது இல்லை, அது தமிழகத்துல ஒரு நல்ல பிக்சர் பிரசன்ட் பண்ணாது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இன்றைக்கு அதோட தொடர்ச்சியாக அமமுக தலைவர் திரு தினகரன் அவர்களும் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களும் அவங்க 2 பேரும் போய் டெல்லியில போய் அமித்ஷாவை பார்க்க போறாங்க. அப்ப இது எப்படி இருக்கு அப்படின்னா, நமக்கு சின்ன வயசுல வந்து நம்ம சொல்லுவோம் இல்லையா, அப்படி சண்டை போட்டா மீஸ் மீஸ் எனக்கு அது வாங்கி தர மாட்டேங்கிறான், செய்ய மாட்டேங்கிறான் மிஸ்ன்னு. அதே மாதிரி இவங்க அங்க போய் மீஸ் மீஸ் எடப்பாடி சீட்டு தர மாட்டேங்கிறார் மிஸ், நீங்க வாங்கி கொடுங்க மிஸ்ன்னு சொல்ற மாதிரி இருக்கு. இது தமிழகத்துல ஒரு நல்ல ஆப்டிக்ஸ் பிரசன்ட் பண்ணாது. அதாவது இது வெளியில இருந்து ஒரு நேஷனல் கட்சி பிரசன்ட் பண்ண அப்படி சொன்னா, அது ஒரு களத்திலிருந்து பணிபுரியாத ஒரு கட்சி சொன்னா நான் அதை சரி நம்ம கொஞ்சமாச்சு ஏத்துக்கலாம். ஆனா இவங்கெல்லாம் பல வருடங்கள்ல அரசியல்ல இருக்கிறவங்க, பாரம்பரிய மிக்க கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி, அதுவும் அமமுகவும் அவர் என்னதான் இன்னைக்கு அவர் கட்சி புதுசுனாலும் அவரும் பல வருடங்களா அதிமுக அரசியல் பண்ணவர். அப்ப அரசியல் நிலவரம் தெரிஞ்சவங்க எதுக்கு எடுத்தாலும் இங்க இருந்து அங்க போய் நின்றுக்கிட்டு ஐயா எனக்கு சீட்டு கொடுக்க மாட்டேங்கிறார், பிரச்சனை சீட்டு பேச்சுவார்த்தை நடத்த வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றது அவ்வளவு நல்ல ஒரு ஆப்டிக்ஸ் பிரசன்ட் பண்றது இல்ல. நிச்சயமாக என்னால ஒரு விஷயத்த சொல்ல முடியும், நீங்க நாளைக்கு ஜெயிக்கலாம் தோக்கலாம் அது 2வது விஷயம். அரசியல் வெற்றி தோல்வி எல்லாம் உண்டு. இப்ப நீங்க தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது உங்கள் வாக்கு சதவீதத்தை கண்டிப்பா கொஞ்சம் குறைக்கும். பண்ணாதீங்க. அவங்க என்னதான் பேச்சுவார்த்தைகள் நடந்தாலும் அந்த பேக் சேனல்ஸ் போன் மூலமா இன்னைக்கு எவ்வளவோ கம்யூனிகேஷன் வழிகள் இருக்கு. நீங்க வாட்ஸ்அப்ல கூட பேசலாம், எத்தனையோ வழிகள் இருக்கு, அது மூலமா பேசுங்க. எதுக்கு எடுத்தாலும் அங்க போய் டப்பு அங்க நிக்கிறது வந்து நீங்க எல்லாரும் அவங்க சொல்ற கால அடிபணிஞ்சு அவங்களுக்கு அடிமையா இருக்கிற மாதிரி ஒரு பிக்சர் கிரியேட் பண்றது அது நிஜம் உண்மையும் கூட. பட் இருந்தாலும் எலெக்ஷன் சமயத்துல நீங்க படம் போட்டு காமிக்காதீங்க. அது வந்து உங்கள் தேர்தல் ப்ராஸ்பெக்ட்ஸ் சொல்லுவாங்க. தேர்தலில் உங்களுடைய ஒரு வெற்றிக்கு ஒரு சின்ன ஒரு தடைக்கல்லாக அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. இப்ப இவங்க என்ன சொல்றாங்க, அதிமுக கூட்டணியை கேட்டீங்கன்னா திமுக பாருங்க அங்க 2-3 கட்சிக்குள்ள பிரச்சனை, 2-3 கட்சிக்குள்ள பிரச்சனை, அவங்க மத்தவங்க எல்லாம் முடிச்சுட்டாங்க. கண்டிப்பா 2-3 நாள்ல முடிச்சிருவாங்க. இவங்களும் எங்கேயும் வெளியில போக முடியாது. அட்லீஸ்ட் விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்டை பொறுத்த வரைக்கும் நிச்சயமா அவங்க அதிமுக திருப்பி சேர முடியாது. அவங்க கொள்கை அளவுல பிஜேபியை தோற்கடிக்கணுங்கிறது அவங்களோட பிரதான கொள்கை. அப்ப அவங்க இங்கதான் இருந்தாலும் அவங்களுக்கு வேற வழி கிடையாது. தேமுதிக அங்க எங்க போயிட்டு வந்தாலும் இப்ப ராஜ்யசபா வாங்கினதுனால உள்ள இழுத்து போட்டுருவாங்க, ஒன்னும் பெரிய பிரச்சனைகள் இருக்காது. பட்
கொஞ்சம் டைம் ஆகுது. அது ஒரு நல்ல ஒரு ஆப்டிக்ஸ் கிடையாது திமுகவுக்கு தெரியும். ஆனா நீங்க இந்த பேச்சுவார்த்தையை தொடங்கவில்லை. இதுக்கு இன்னொரு பேச்சு வேற அதிமுக கூட்டணியில் என்ன வருதுன்னா, அதிமுக தவிர நிக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் தாமரைலாம் நிக்க போறாங்க அப்படின்னு ஒரு பேச்சு வருது. ஒரு போரலையே கிளப்பி விடுறாங்க. இது யார் கிளப்பி விடுறாங்கன்னு நினைச்சு நமக்கு தெரியல. பட் இருந்தாலும் இது கிளப்பி விட்டால் யாருக்கு லாபமோ அவங்க கிளப்பி விடுறாங்க. அப்ப யாரா இருக்கும் நீங்களே புரிஞ்சுக்கலாம். அதுல ஒரு விஷயம் சொல்ல முடியும். அன்புமணி ராமதாஸ் ஒரு பாரம்பரியமிக்க கட்சியில இருந்து வர்றாரு. அவர் நிச்சயமா மாம்பழ சின்னத்தை விட்டுட்டு அவர் தாமரையில் நிக்க மாட்டார் நான் நினைக்கிறேன். அதை மீறி அவர் நின்னார் என்றால் அது அடிமைத்தனத்தின் உச்சமாக இருக்கும். அதை அவர் செய்ய மாட்டார்னு நினைக்கிறேன். ஏன்னா தமிழகத்தோட மிகப்பெரிய பாரம்பரியமான ஒரு கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. அந்த சின்னத்துக்காக தகப்பனோட சண்டை போட்டு அந்த சின்னத்தை வாங்கிட்டு அதுக்கப்புறம் அவர் விட்டுட்டு நிச்சயமா தாமரையில் நிற்க மாட்டாரு. அப்படி நிற்பார் என்றால் அது ஒரு அரசியல் சூசைடு, அரசியல் முட்டாள்தனமாகத்தான் இருக்கும். அதே மாதிரி இன்னைக்கு டெல்லியில போய் பார்க்கும் போகும்போது தினகரன் மேல வழக்கம் போல மக்கள் அவர் ஏதாச்சும் பேசுவார். அன்னைக்கு பேசுறாரு. அவரும் சொல்றாரு தான் குக்கர் சின்னத்துல தான் நிப்பேன், நான் இதுல நிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப சின்ன கட்சிகள் இருக்குல்ல, இந்த புதிய நீதி கட்சி, இந்திய ஜனநாயக கட்சி, இப்போ ஜான் பாண்டியன் அவர்கள் கட்சி, இந்த மாதிரி கட்சிகளை வேண்டாம், இவங்க தாமரையில் நிக்க வைக்கலாம். ஜான் பாண்டியன் இருந்தாலும் ஒத்துக்கொள்வார். சின்ன கட்சிகளை தாமரையில் நிக்க வைக்கலாம். 37 அப்படி பார்க்கும்போது பிஜேபி வழக்கம் போல தன்னோட சீட்டுகளை கூட்டுது. நேரடியாக அவன் கண்டெஸ்ட் பண்ணக்கூடிய சீட்டு, மறைமுகமாக அவன் கண்டெஸ்ட் பண்ணக்கூடிய சீட்டுன்னு கூட்டி 37-40 வருது. இதுல ஒரு பெரிய மைனஸ் பிளஸ் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அதிமுக கூட்டணியில அதிமுக தான் எத்தனை சீட்ல கண்டெஸ்ட் பண்ணுதோ அதுல மட்டும்தான் இரட்டை சின்னத்துல கண்டெஸ்ட் பண்ணும். கூட்டணியில் உள்ள ஒரு கட்சி கூட இரட்டை சின்னத்துல கண்டெஸ்ட் பண்ணாது. ஆனால் திமுக ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. திமுக எத்தனை சீட்ல உதயசூரியன்ல கண்டெஸ்ட் பண்ணுதோ அதே மாதிரி ஒரு 10 to 15 சீட்டு அல்லது ஒரு 8-9 சீட்டாச்சு அவர் கூட்டணி கட்சிகளும் உதயசூரியனில் கண்டெஸ்ட் பண்ணுவாங்க. அப்ப உதயசூரியன்ல கண்டெஸ்ட் பண்ற சீட்டோட எண்ணிக்கை கூடும். இல்லையா கூடுனா என்ன இருக்கு, என்னதான் வேற கட்சிக்காரன் தான் நீங்க சொன்னீங்கன்னா இதுதான் ஆன்டி டிஃபெக்ஷன் லாங்கிற புரிஞ்சுக்கணும். உதயசூரியன் சின்னத்துல அவங்க கண்டெஸ்ட் பண்ணி நாளைக்கு எம்எல்ஏ வானாங்கன்னா, உதயசூரியன் உதாரணத்துக்கு 120 சீட்டு ஜெயிச்சதுன்னா குறைஞ்சபட்சம் உதயசூரியன் விட்டு வெளியில போய் நீங்க ஒரு தனி ஃபேக்ஷன் வேணும்னா 40 எம்எல்ஏக்களாச்சும் இருக்க வேண்டும். இல்லை என்றால் நீங்க இந்த கட்சியை விட்டு வெளியில போக முடியாது. ஆன்டி டிஃபெக்ஷனால நீங்க வெளில போனீங்கன்னா பதவி பறி போயிடும். அப்ப எல்லாரும் தங்களுடைய எம்எல்ஏ பதவிக்காக வச்சு என்ன நம்ம ஒரு 5-6 பேர் இருந்திருக்கோம், அவங்க ஒரு 80-85 100-115 பேர் இருக்கிறாங்க. அப்போ நம்ம அவங்கள விட்டுட்டு போக கூடாதுன்னு வேற வழி இல்லாம அசிங்க இருப்பாங்க. அப்ப கிட்டத்தட்ட அவங்க உதயசூரியன் திமுகவோட மெம்பராக இல்லைனாலும் அவங்க திமுகவோட மெம்பர் மாதிரி தான் கருதப்படுவார்கள். அவங்களோட செயல்பாடுகளும் அப்படித்தான் இருக்கும். அப்ப திமுக இது ஒரு பெரிய பலம். தன்னுடைய சொந்த கட்சியில நிக்கிறவங்க உதயசூரியன் நிக்கிறத தவிர்த்துட்டு கூட்டணி கட்சியில் நிறைய பேர் உதயசூரியன் நிக்கிறது கிட்டத்தட்ட அவங்க கட்சியிலேயே நிக்கிற மாதிரி தான் அதோட அர்த்தம். அப்ப உதயசூரியன் மறைமுகமாக நிறைய சீட்ல கண்டெஸ்ட் பண்ணுது. எப்படி அங்க தாமரைக்கு சொன்ன இல்லையா, தாமரை தான் மட்டும் தாமரை நிக்காம மற்ற கட்சிகளையும் தாமரை நிக்க வைக்கும் போது அவங்களுக்கும் அது பொருந்தும். அவங்களும் நாளைக்கு பிஜேபியோட இருந்து விலகி வரணும் அப்படின்னு நினைத்தார்கள். அந்த 1/3 நம்பர் இருந்தா தான் அவங்க பிஜேபி விட்டு விலகி வரும். அப்ப அவங்க இன்டைரக்டா பிஜேபியோட மெம்பர்ஸ் மாதிரி ஆகிடுவாங்க தனி கட்சியை வச்சிருந்தாலும். இதுதான் இதற்கு பின்னால் இருந்த அந்த சூட்சமம். அதான் திமுக எல்லாத்தையும் என்ன கேட்குது, எல்லா கட்சிகள்ட்டையும் எங்களோட சின்னத்துக்கு முஸ்லீம் கட்சிகள்ட்டையும் எங்களோட சின்னங்கள் கேட்டிருக்கிறாங்க. மதிமுக என்னோட சின்னங்கள் கேட்டிருக்கிறாங்க. ஒரே ஒரு தொகுதி மட்டும் தான் மதிமுக பம்பரத்துல நிக்குது. அப்ப எல்லா தொகுதிகள் எல்லா கூட்டணி சின்ன சின்ன கட்சிகளையும் கொங்கு கட்சிகள்லையும் அப்புறம் கருணாஸ் அவரோட கட்சி எல்லாத்தையுமே எங்களோட சின்னத்துல நின்றுங்க நம்ம கேட்கறாங்க. அப்ப கிட்டத்தட்ட அவங்கள இன்டைரக்டா டிஎம்கே மெம்பர்ஸ் மாதிரி ஆகி போயிருவாங்க. இப்ப மக்கள் நீதி மையத்தோடய அவங்க அதான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க பேச்சுவார்த்தையில. நீங்க எங்களோட சின்னத்துல நில்லுங்க. அவங்க சின்னத்துல மட்டும்தான் வேறுபாடு, அவங்களோட அக்ரிமெண்ட் முடிஞ்சிடும். அப்ப எல்லா கட்சியும் தங்களோட சின்னத்தை நிக்க வச்சு அவங்க எல்லாம் கிட்டத்தட்ட இன்டைரக்ட்லி டிஎம்கே மெம்பர்ஸ் ஆயிருவாங்க. அப்ப டிஎம்கே கொஞ்சம் சீட்டை விட்டு கொடுத்த சீட்டா இப்படி மற்ற கட்சிகளோட கேண்டிடேட்ஸை தன்னோட உதயசூரியன் சின்னத்துல நிக்க வச்சு அது ஈடு கட்டிடும். அப்ப யார் கூட சீட்டு கண்டெஸ்ட் பண்றாங்க, எந்த சின்னத்துல கண்டெஸ்ட் பண்றாங்கன்னு பார்க்க வரும்போது உதயசூரியன் சின்னத்துல அதிகமான ஆட்கள் கண்டெஸ்ட் பண்ண ஒரு வாய்ப்பு கூட இன்றைக்கு இருக்கிறது. அவங்க நிறைய சீட்டை வெளியில விட்டு கொடுத்தாலும் அப்ப அது அதிமுக ஒரு சின்ன பலவீனம் தான். அதை அவர்கள் சரி செய்ய வேண்டும். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு கேண்டிடேட் செலக்ஷன் முதற்கொண்டு டிஎம்கே ஆரம்பிச்சிருச்சு. அதிமுக எங்கே இருக்கிறது என்று தெரியவில்லை. இவங்க சொல்லிடுவாங்க நாங்க 2-3 நாள்ல முடிச்சிருவோம் அப்படின்னு. பட் இது ஒரு நல்ல ஆப்டிக்ஸ் பிரசன்ட் பண்ணவில்லை. நீங்க சீக்கிரமாக நேர்காணல் நடத்தி உங்க தொகுதியோட கேண்டிடேட்ஸை நீங்க செலக்ட் பண்ண வேண்டும். நீங்க முதலே சொல்லலாம், என்ன இருந்தாலும் இந்த சீட்ல ஆல்ரெடி கேண்டிடேட் செலக்ட் பண்ணி வச்சுட்டேன், பேரளவு தான் நேர்காணல், அதனால இது ஒன்றும் பெரிய பாதிப்பு வராதுன்னு. ஆனா நிச்சயமாக கிடையாது. நீங்க நேர்காணல் ஒண்ணு நடத்தணும். நடத்தி அதுல பாத்தீங்கன்னா தான் சில சமயம் நேர்காணல்கள் நல்ல கேண்டிடேட்ஸ் வருவாங்க. அப்ப அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க மிஸ் பண்ணக்கூடாது. ஒழுங்காக நேர்காணல் நடத்துறது திமுக இன்னைக்கு ஒரு பெரிய பிளஸ் தான். அந்த கட்சியில
நேற்று வரை பெரிய இருந்த நபரோட இன்னைக்கு இன்னொருத்தர் நல்லா தாழ்ந்து வந்திருக்கலாம். அப்ப அதெல்லாம் நேர்காணல் நடத்தும் போது தான் தெரியும். நேர்காணல் என்பது ஒரு அரசியல் கட்சிக்கும் அதோட தொண்டர்களுக்கும், பாருங்கப்பா உங்களையும் நான் கன்சிடர் பண்றோம், நீயும் மனு கொடுத்தேன்னா உன்னையும் நான் பார்ப்பேன், உன்னையும் அந்த இடத்துல கன்சிடர் பண்ணுவேன், உனக்கும் ஒரு காலம் வரும்னாச்சும் ஒரு பார்வைக்காச்சும் அது அந்த தொண்டருக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். நீங்க அந்த நேர்காணலை சரியாக நடத்தவில்லை என்றால் உங்களுடைய தொண்டர் உற்சாகம் இழந்து குறைபடதான் செய்வான். என்னத்தான் முட்டினாலும் நமக்கு ஒன்றும் நடக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் ஆகி போயிடும். அப்ப நேர்காணல் வர்றதுங்கிறது என்னைக்குமே எம்எல்ஏ எலெக்ஷன் நேர்காணல் நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க. அதுல போடுறவங்க எல்லாம் எம்எல்ஏ ஆகணும் அப்படின்னு நினைச்சவங்க போடுறது கிடையாது. இது முடிஞ்ச உடனே வரக்கூடிய அந்த உள்ளாட்சி தேர்தல்கள்ல இதுல அவன் எம்எல்ஏ போட்டிருக்கிறதுலாம் ஒரு கன்சிடரேஷன் வரும். அப்ப இதுலயே அவன் தலைமைக்கு முன்னாடி தன்னை இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அப்ப அவன் உள்ளாட்சி தேர்தலில் அவன் போட்டி போடுறதுக்கோ ஒரு கவுன்சிலரா நிக்கிறதுக்கோ இல்ல நாளைக்கு அதுல ஒரு சேர்மனா வர்றதுக்கோ மேயரா வர்றதுக்கோ அவங்களுக்கு ஒரு உதவி பெறும். அதனாலதான் நிறைய பேர் இந்த இடத்துல உள்ளாட்சி தேர்தலுக்கு டைரக்டா போட்டி போடுறதுக்கு முன்னாடி சும்மா விருப்ப மனுவும் கொடுப்பாங்க. அப்ப கட்சிக்கு நான் பணமும் செலுத்தினேன், தலைமையை பார்த்து நான் பேசவும் செஞ்சு எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, நான் உற்சாகமா வேலை பார்ப்பான். அந்த வாய்ப்பை நீங்க பண்ணணும்னா நீங்களும் உள்கட்சி ஆட்களை கூப்பிட்டுட்டு அவங்க நேர்காணல் பண்ணாதான் முடியும். அதனால நீங்க உங்களுக்கு காலம் குறையுது, சீக்கிரமா கூட்டணி பேச்சுவார்த்தையை முடியுங்கள். அடுத்த 2 கட்சியுமே இன்னொரு டஃப்பான விஷயம் இருக்கு. கூட்டணி எந்த கூட்டணியில எந்தெந்த கட்சிக்கு எந்தெந்த சீட்டுங்கிற பேசுறது, அதுவும் நீங்க பேசி சீக்கிரம் முடிச்சு ஸ்டார்ட் பண்ணாதான் மக்கள் மத்தியில உங்களுக்கு உங்க கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்குங்கிற ஒரு எண்ணம் வரும். திமுக பொறுத்த வரைக்கும் பேச்சுவார்த்தையில முன்னணியில இருக்கு, இன்னும் அவங்க சீட் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிட்டாங்களான்னு தெரியல. அதிமுக பொறுத்தவரைக்கும் பேச்சுவார்த்தையை தொடங்கவில்லை, எத்தனை சீட்டுங்கிறது எந்த கட்சிக்குமே முடிவு பண்ணலைங்கிறது ஒரு பெரிய பலவீனம் தான். அதிமுக அதை சரி செய்யுமா நம்ம வரும்போது பார்ப்போம். இப்ப பக்கத்து மாநிலமான புதுச்சேரியை குறித்து நம்ம பேசுவோம். புதுச்சேரியில என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அதிமுக கூட்டணி ஆட்சியில இருக்கு நமக்கு தெரியும். இதுல அந்த கூட்டணி அப்படியே தொடருங்கிற ஒரு சூழ்நிலை இருந்ததுல ஒரு பெரிய குண்டை தூக்கி பிஜேபி போடுது. உங்களுக்கு நல்லா தெரியும், என்ஆர் காங்கிரஸ் தான் புதுச்சேரியில் அங்க பெரிய கட்சி. அப்ப அந்த கூட்டணி என்னதான் பேருக்கு என்டிஏ கூட்டணி சொல்லிக்கிட்டாலும் அதுல ரங்கசாமி தான் பெரிய தலைவர். அப்ப பிஜேபி என்ன சொல்றாங்கன்னா, புதுசா லட்சிய ஜனநாயக கட்சி அப்படின்னு ஒரு கட்சி வந்திருக்கு. அந்த கட்சியை யார் துணையிருக்காருன்னா ஜோஸ் சார்ல்ஸ் மார்டின், அதாவது லாட்டரி அதிபர் மார்டினோட பையன். ஏன்டா லாட்டரி அதிபர் மார்டினோட பையன், அதுல என்ன பெரிய விஷயம், அதுல என்ன இருக்கு, அவர் பெரிய பணக்காரர் பிள்ளை தொடங்கல என்ன இருக்கு நீங்க கேட்கறீங்க, எனக்கு தெரியுது. இந்த மார்டின் தான் யாருன்னா ஆதவர்ஜுனாவோட மச்சான். அந்த ஜோஸ் சார்ல்ஸ் மார்டினோட சகோதரியை தான் ஆதவர்ஜுனா கல்யாணம் பண்ணியிருக்கிறார். அப்ப மார்டின் தன்னுடைய கட்சிய எப்படியாச்சும் தனக்கு பிஜேபியோட ஆதரவு தேவைங்கிறதுக்கா தன்னோட மகனை வச்சு ஒரு கட்சி தொடங்க வச்சு, பிஜேபி எந்த அளவுக்கு அந்த எல்ஜேகிங்கிற கட்சியை தன்னோட சேர்த்துக்கு ஆசைப்படுதுன்னா, ரங்கசாமி அவர் எதிர்த்தும் சேர்க்கணும் அவங்க துடிக்கிற அளவுக்கு மார்டினும் பிஜேபியும் க்ளோஸா இருக்காங்க. அப்ப இது பாண்டிச்சேரியில. அப்ப இங்க வாங்க, மார்டினோட பையன் பாண்டிச்சேரியில பிஜேபியோட அப்படி ஒட்டிட்டு இருக்காரு. இங்க மார்டினோட மருமகன் தாவேகாங்கிற ஒரு கட்சியில இருக்கிறார். அப்ப அங்க பிஜேபி கூட அவ்வளவு ஒற்றுமையா இருக்க மார்டினோட மகன் பிஜேபியோட ஒற்றுமையா இருக்கார். இங்க தாவேகால மார்டினோட மருமகன் பிஜேபிக்கு எதிராக செயல்படுவார்? நிச்சயமாக மாட்டார். இதனாலதான், இது மாதிரி பல காரணங்கள்னாலதான் தாவேகாவை பிஜேபியோட பி டீம்னு சொல்றாங்க. நிறைய விஷயங்கள் இருக்கு. விஜய் வீட்டுல ரெய்டு பண்ண ஒரு ஆபீசரே இப்ப அவர் கட்சியில ஒரு பெரிய போஸ்ட்ல இருக்கிறார். அப்போ இதெல்லாம் மேல இடத்துல இருந்து பிஜேபி சொல்லி நடக்கக்கூடிய ஒரு விஷயம்னு எல்லாரும் அது சொல்றாங்க. அதை நீங்க கிளப்பி விட்டதுன்னு சொன்னாலும் இந்த மாதிரி காரியங்கள் நடக்கும் போது உங்களுக்கு அந்த விஷயங்கள் கொஞ்சம் இது நடந்திருக்குமோ அப்படின்னு சந்தேகப்படக்கூடிய அளவுக்கு தான் இருக்குது. ஏன்னா மார்டின் பையனை கட்சியில சேர்க்கணும்னு அவங்க அப்படி துடிக்கிறாங்க. பிஜேபி பிஜேபி துடிக்குது. அப்ப ரங்கசாமி முடியாதுன்றாரு. இப்போ பிஜேபி பாருங்க, அதுதான் ஆப்டிக்ஸ் சொல்றேன். ஒரு சின்ன ஒரு மாநிலம் சொல்ல, ஒரு நகரம் தான். இந்த தமிழ்நாட்டோட பெரிய நகரங்களோட ஜனத்தோட கூட வாக்காளர் எண்ணிக்கை கூட பாண்டிச்சேரி கிடையாது. உடனே பிஜேபி மேல இருந்து மாண்பியா வராரு, மன்சுக் மாண்பியா பாக்குறாரு. ரங்கசாமி கிளம்பி போயிட்டார். திருச்செந்தூர் போறோம் போயாண்டு போயிட்டார். இப்படிதான் நீங்க டெல்லியில உள்ள லீடர்ஸை டீல் பண்ணணும். அப்ப ரங்கசாமி அந்த இடத்துல தன்னை உயர்த்தி காமிச்சுக்கிட்டாரு. அவங்க வெயிட் பண்ணி மற்றவங்களுக்கா எங்க இறங்கி வர்றாங்க பாருங்க. பிஜேபி இதுவரைக்கும் செய்ய மாட்டேங்குது, உங்களுக்காக நாங்க பாண்டிச்சேரிக்கு நாங்க ஸ்டேட் கூட தர்றோம், அதாவது மாநில அந்தஸ்து தர்றோம் அப்படின்னு இன்னைக்கு பிஜேபி ஆட்சிக்கு நம்ம தந்துருவோம் அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு பிஜேபி இறங்கி வருது. இப்போ எல்ஜேகேவை சேர்க்கிறத அவங்க விட்டு கொடுக்கல. லட்சிய ஜனநாயக கட்சி உள்ள சேர்க்கணும் தான் பிஜேபி இன்றைக்கும் தலையில நிக்குது. அப்படிப்பட்ட மார்டினுடைய பையனோட கட்சி அங்க சேர்க்கணும் துடிக்கிற அந்த பிஜேபி இங்க ஆதவர்ஜுனா, மார்டினோட மருமகன் ஆதவர்ஜுனா பிஜேபிக்கு எதிராக செயல்படுவார்னு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இல்ல. அப்ப நிறைய பேர் ஒருவேளை தாவேக பிஜேபியோட பி டீமோ அப்படிங்கிற சந்தேகத்தை சொல்லும் போது அதை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் தான் இன்றைக்கு நிறைய இருக்கு. இதுதான் இன்றைக்குள்ள ஒரு கள நிலவரம் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரே ஒரு விஷயம் தான் நம்ம சொல்லணும். திமுக கூட்டணியில தோழர்கள் கம்யூனிஸ்ட்ல சிபிஐ 5 சீட்டு வாங்கிட்டு போயிட்டாங்க.
முன்ன பின்ன கூட குறைனாலும் தோழர்கள், செங்குடி தோழர்கள் பல ஆண்டு காலமாக செக்குலரிசம், அதாவது மதச்சார்பின்மைங்கிற அந்த கொள்கையை பிடிச்சி பிஜேபிக்கு எதிராக போராடுறவங்க. அதே மாதிரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் பல ஆண்டு காலங்களாக தாங்க தொடங்கிய காலத்துல இன்ன வரைக்கும் இந்த பாசிச சக்திகளை எதிர்த்து போர் புரிகின்ற ஒரு கட்சியாகத்தான் தன்னை முன்னிலைப்படுத்தி களத்துல இவங்க அப்படிதான் இருந்திருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் நிச்சயமாக ஸ்டாலின் 1 சீட் 2 சீட் கூட கொடுக்கலாம், தப்பே கிடையாது. தேமுதிகவுக்கு அந்த வார்த்தையை நான் சொல்லவே மாட்டேன். அது ஒரு பச்சோந்தி கட்சி, இங்கேயும் இருக்கும் அங்கேயும் போகும். அதை பத்தி நம்ம ஒரு நிலைமை எடுக்க முடியாது. ஆனால் தோழர்கள் சிபிஎம்மும் விடுதலை சிறுத்தைகள் தோழர்களும் நிச்சயமாக அவர்களுக்கு 1 சீட் 2 சீட் கொடுக்கறத யோசிக்க கூடாது ஸ்டாலின், அப்படிங்கிறதா எங்களோட அட்வைஸ். அதை எடுத்துக்கொள்வதும் எடுத்துக்கொள்ளாததும் ஸ்டாலின் அவர்களோட இருக்கு. அதுவும் நிச்சயமாக அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை முடிஞ்சிடும் நினைக்கிறோம், எல்லாம் சுமூகமா போயிடும் நினைக்கிறோம். அதே மாதிரி அதிமுகவும் தயவு செய்து உங்களுடைய கூட்டணி கட்சிகளை உங்கள் கரத்தில் வைத்து உங்களோட அக்ரிமெண்ட் போட்டு நீங்க நடத்துங்க. என்றுமே தமிழகத்தோட கொள்கை, என்னோட இது திராவிட கட்சிகள் அழியக்கூடாது, திமுகவும் அதிமுகவும் இருக்க வேண்டும். உடனே எல்லாரும் இல்லை நம்ம என்னத்தை கிழிச்சிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா, தயவு செய்து நீங்க வட மாநிலங்களை போய் பாருங்க, மற்ற மாநிலங்களை போய் பாருங்க. தமிழ்நாடு எங்கு இருக்கின்றது என்பது உங்களுக்கு அப்பத்தான் புரியும். அதற்கு காரணம் யாருன்னா நிச்சயமா 2 திராவிட கட்சிகளும் தான். நீங்க மறந்துடாதீங்க. மக்கள்கிட்ட என்னைக்கு வாக்காளர்கள் சொல்லுவேன், நாம் மற்றவர்களோட மேலிருப்பதற்கு காரணம் கடந்த 60 ஆண்டுகள் தமிழ்நாடு அடைந்த வளர்ச்சி தான், அதாவது திராவிட கட்சிகள் அடைந்த வளர்ச்சி தான். நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். 1960கள் வரைக்கும் பீகாருக்கும் பின்னால் இருந்த மாநிலம் தான் தமிழகம். நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த திராவிட கட்சிகள் காமராஜர் ஆரம்பிச்சாரு, நான் மறுக்கவில்லை. திராவிட கட்சிகள் எஜுகேஷன் சொல்லி படிப்புக்கு முதல்ல எல்கேஜி யூகேஜில இருந்து ஆரம்பிச்சு அப்புறம் 5th வரைக்கும் படிக்க வச்சாங்க, அப்புறம் 8th வரைக்கும் படிக்க வச்சாங்க, 12th வரைக்கும் படிக்க வச்சாங்க. இன்றைக்கு தமிழ்நாடு தான் இந்தியாலேயே என்ரோல்மெண்ட் ரேஷியோ, ஜிஇஆர் சொல்லுவாங்க, கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ. 12th படிக்கிறதுல கிட்டத்தட்ட 50% மேல உள்ள மாணவர்கள் கல்லூரிக்கு செல்கிறார்கள். இதை சாதித்து காண்பித்தது திராவிட கட்சிகள் தான், மறந்துடாதீங்க. மாநில கட்சிகளுக்கு, திராவிட கட்சிகளுக்கே நான் என்றைக்குமே அதான் சொல்லுவேன், திராவிட கட்சிகள் நம்ம வெளியில தள்ளணும்னா அதுக்குள்ள ஒரு காரணங்களை நாம் காமிக்க வேண்டும். இன்றைக்கு இந்தியாவில் அந்த காரணம் எங்குமே இல்லை. பீகாரை பாருங்கள், உத்தரப்பிரதேச பாருங்கள், ஏன் குஜராத்தை பாருங்க, எல்லா ஸ்டேட்டும் நமக்கு பின்னாடி தான் இருக்கு. இன்னைக்கு குஜராத்ல ஜிக்னேஷ் மவானிங்கிற காங்கிரஸ் எம்பி என்கேஎஸ் இதை சொல்லி காமிக்கிறாரு. குஜராத்தில் 140 பிள்ளைங்க மால் நரிஸ்ட், ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள குழந்தைகளா இருக்கிறாங்க. அது காரணம் என்னன்னு அவரு குஜராத் அசம்பிளியில சட்டசபையில கேள்வி எழுப்புறாரு. ஆனால் தமிழ்நாடு இன்று அப்படி இல்லை. நாம் சத்துணவு கொடுத்து 2 வேளை சாப்பாடு போட வச்சு நம்ம பிள்ளைங்களை படிக்க வைக்கிறோம். காலேஜ் போறதுக்கு நம்ம பிள்ளைங்களுக்கும் எல்லா வசதியும் செய்து கொடுக்கிறோம். ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இன்றைக்கு காலேஜ் தொடங்கணும், ஆர்ட்ஸ் காலேஜ் தொடங்கணும், இன்ஜினியரிங் காலேஜ் தொடங்கணும், மெடிக்கல் காலேஜ் தொடங்கணும் நம்ம அரசு செய்து இந்த திராவிட கட்சிகள் நமக்கு செய்திருக்கின்றன. ஆல்டர்னேட்டிவ்னு சொல்றவங்க செய்வாங்களா? அவங்களோட போக்கு எப்படி இருக்கின்றது? இன்று நம்ம தமிழகத்தை முற்றுமா எடுத்து பார்த்தோம்னா, எந்த சாதியாக எடுத்துக்கொண்டாலும், நீங்க சாதி வாரியா பேசுறதுனாலும் சரி, எந்த சாதியாக எடுத்துக்கொண்டாலும் எல்லா சாதிகளும் இன்று கல்வியிலும், கல்வி அறிவிலும், வேலை வாய்ப்பிலும் முன்னேறி இருக்கிறனா? நிச்சயமா முன்னேறி இருக்கு. அதற்கு காரணம் நீங்கள் ஒத்துக்கொள்வீர்களோ மாட்டீர்களோ, பிஜேபி அல்ல, காங்கிரஸ் அல்ல, திமுகவும் அதிமுகவும் தான். உங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். மீண்டும் சந்திப்போம்.